கள்வனோ என் கண்களில் மாட்டிக்கொண்டான். எந்த நீசா, உனக்கு என் நீதிமன்றத்தில் இனி விடுதலையே கிடையாது. மன ஒருமைப்பாட்டு கலையை கற்றுக்கொள்வதற்கான படிநிலைகள் 6. இறைவனோடு இரண்டர கலந்திருந்த நாம் இறை இல்லத்தை விட்டு தனியாக இயங்க ஆரம்பித்த கதையையும், கடவுளின் குழந்தைகள் காலச்சக்கரத்தினுள் கட்டுண்டு யுகம் யுகமாய் பயணிக்கும் கதையையும், தெய்வீக குணங்கள் மறைந்து அசுர குணங்கள் மட்டுமே இன்றி இருக்கும் இந்த கலியுகத்தின் நிலையையும், அதர்மம் நிறைந்த இவ்வுலகில் இறைவனே இந்த பூமியில் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவதையும் இன்றைய 4வது படிநிலையில் அறிந்து கொள்வோம். இறைவனை அடைவதற்கான அதி உன்னதமான தவநிலை. படிநிலை 1, படிநிலை 2, படிநிலை 3 என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். 1வது படிநிலையில் சுயத்தை உணர்ந்தோம். 2வது படிநிலையில் மேலான பரம்பொருளை உணர்ந்தோம். 3வது படிநிலையில் சுயத்தையும் பரம்பொருளையும் உணர்வதில் வருகின்ற தடைகளை விளங்கிக் கொண்டோம். தடைகளை விலக்கினோம். சுலபமாக சுயத்தையும் உணர்ந்து இறைவனையும் உணர்ந்தோம். அடுத்து 4வது படிநிலை. அது கூட மிக முக்கியமானது. இறைவனை போல் கடவுளை போல் என்னால் அனைத்து தெய்வீக குணங்களிலும் முழுமை அடைய முடியுமா? அதுதான் 4வது படிநிலை. அந்த கேள்விகள் எனக்குள் வர என்னால் நிச்சயமாக முடியும். இதையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாடக மேடைக்கு செம்பொன்னிற ஒளி உலகமாகிய பரந்தாமத்தில் இருந்து, அதுதான் என்னுடைய அனாதியான வீடு. அங்கே இருந்து இந்த நாடக மேடைக்கு என்னுடைய பாகத்தை நான் நடிக்க வருகின்ற போது அனைத்து தெய்வீக குணங்களிலும் 100% இருந்தேன். இறைவனுக்கு சமமான நிலையில்தான் இந்த நாடக மேடைக்கு என்னுடைய பாகத்தை நடிக்க வந்தேன். நான் இந்த நாடக மேடைக்கு என்னுடைய பாகத்தை நடிக்க வந்த போது ஆரம்பத்தில் 100% அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைந்ததாகத்தான் இந்த நாடக மேடையானது மிகவும் செழிப்பாக இருந்தது. அதைத்தான் சுவர்க்கம், வைகுந்தம், சந்தோஷதாமம் அல்லது சத்தியுகம் என்றெல்லாம் சொல்வார்கள். அங்கே எந்த குறைகளும் இருக்காது. இயற்கையும் பஞ்சபூதங்களும் 100% சதோபிரதானாக உன்னதமாக இருக்கும். அப்போதுதான் நானும் உன்னதமான நிலையில் வந்து உன்னதமான சரீரத்தை எடுத்து உன்னதமாக என்னுடைய பாகத்தை நடித்தேன். முற்று முழுதாக இறைவனுக்கு சமமான நிலை, தெய்வங்களாகவே என்னுடைய பாகத்தை நடிக்க ஆரம்பித்தேன். தெய்வமான வாழ்க்கை. ஸ்ரீ கிருஷ்ணர் ராதையுடன் இந்த சக்தி யுகம் ஆரம்பமாகியது. அவர்கள் வளர்ந்து லக்ஷ்மி நாராயணனாக முடிசூட்டப்படுகின்ற போது இந்த ராஜ்யம் தொடங்கியது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 9 லட்சம் ஆத்மாக்கள் தான் தங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக சக்தி யுகத்தில் இருந்தார்கள். ஆகவே ஒரு காலச்சக்கரம் ஒன்றில் நான் பயணிக்க வேண்டும். அந்த காலச்சக்கரத்தின் முதற் பகுதி சத்தியுகம், 2வது பகுதி திரேதா யுகம், 3வது பகுதி துவாபர யுகம், 4வது பகுதி கலியுகம். ஒரு நாள் 24 மணித்தியாலங்களை கொண்டது போல், ஒரு வருடம் 365 நாட்களை கொண்டது போல், ஒரு வருடம் 12 மாதங்களை கொண்டது போல் இந்த காலச்சக்கரமும் கூட 5000 வருடங்களை கொண்டது. அது சமமான 4 பகுதிகளை கொண்டது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்தியுகத்தில் மனித வாழ்க்கை தான். ஆனால் அனைத்தும் தெய்வீகத்தின் அடிப்படையில் தெய்வீகம் நிறைந்த வாழ்க்கை. துன்பத்தின் சுவடோ துன்பத்தின் அடையாளமோ இல்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை. மாளிகைகளை கட்டினார்கள், ஆடல் பாடல் நிகழ்வுகளை நடத்துவார்கள். இயல்பான வாழ்க்கை, ஆனால் தெய்வீகமானது. துன்பத்திற்கான எந்த காரணமும் இல்லை. அதனால் நீதிமன்றங்களோ வைத்தியசாலைகளோ எதுவுமே அவசியப்படவில்லை. ஆனால் சத்தியுகத்தில் ஒரே தரத்தில் எல்லா ஆத்மாக்களும் வர முடியாது. முதல் பகுதியைச் சேர்ந்த 9 லட்சம் ஆத்மாக்கள் முதற் பாகத்தை வந்து நடிக்கின்றார்கள். அவர்கள் மறுபிறவி எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் உள்ளது. இறைவனுக்கும் இந்த தெய்வங்களாக பாகத்தை நடிக்க வருகின்றவர்களுக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், மேலான பரம்பொருள் மறுபிறப்பு சக்கரத்தினுள் வரமாட்டார். தெய்வமாக பாகத்தை நடிக்கின்றவர்கள் மறுபிறப்பு சக்கரத்தினுள் செல்ல வேண்டும். ஆனால்
தெய்வீகம் முழுமை பெற்றிருந்ததனால் இயற்கையும் பஞ்சபூதங்களும் இந்த தெய்வீகமான ஆத்மாக்களுக்கு சௌகரியம் கொடுக்கக்கூடிய விதமாக அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. அதனால் எந்தவித சுகையினங்களும் எந்தவித அசௌகரியங்களும் அங்கு சாத்தியப்படவில்லை. ஆனால் மறுபிறவி எடுக்கின்ற போது ஆத்மாவின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைகின்றது. இது பழமையாக வேண்டும் என்பது உலகத்தின் பொதுவான நிலை. அதற்கேற்ப அவர்களுடைய நிலை படிப்படியாக குறைவடைகின்ற போது லக்ஷ்மி நாராயணன் சக்கரவர்த்தினியாக ஆட்சி செய்த காலம் மாற்றமடைந்து சீதாராமன் ஆட்சி செய்கின்ற காலம் வருகின்றது. சத்தியுகம் திரேதாயுகமாக மாறும். சத்தியுகத்தில் 8 பிறவிகள். ஆத்மாவின் நிலை குறைகின்ற போது ஆயுளும் சற்று குறைகின்றது. ஆகவே திரேதாயுகத்தின் பிறவிகள் 12 பிறவிகளாக மாற்றமடைகின்றது. ஆனால் ஒவ்வொரு யுகத்தின் கால எல்லையும் 1250 வருடங்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆயுள் குறைகின்ற போது பிறவிகள் அதிகரிக்கும். ஆகவே சத்தியுகம் திரேதாயுகமாக மாறுகின்ற போது ஆயுள் குறைந்து பிறவிகள் அதிகரிக்கும். பிறவிகள் அதிகரிக்கின்ற போது ஆத்மாவின் தன்மை குறைந்தாலும் அங்கேயும் துன்பத்திற்கான எந்த சுவடுகளும் எந்த அடையாளமுமே இருக்கவில்லை. அங்கேயும் அளவு கடந்த சந்தோஷமான வாழ்க்கை. அதைத்தான் திரேதாயுகம் என்று சொல்வார்கள். சத்தியுகம் திரேதாயுகம் இரண்டையும் சேர்த்து சொர்க்கம் என்று சொல்லப்படும். அங்கே அவர்கள் இறைவனுக்கு சமமாக வாழ்ந்ததனால் இறைவனை வழிபட வேண்டும் என்ற எந்த தேவையுமே அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்களே தெய்வங்களாக வாழ்ந்தார்கள். பின்னர் சனத்தொகையும் அதிகரிக்க ஆரம்பித்தது. பரந்தாமத்தில் உள்ள ஆத்மாக்கள் அவர்களுடைய பாகங்களுக்கு ஏற்ப நாடக மேடைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். வருபவர்கள் இடையில் வீடு திரும்ப முடியாது. வருபவர்கள் நிச்சயமாக மறுபுறப்பு சக்கரத்தினுள் செல்ல வேண்டும். ஒரே தரத்தில் அனைவரும் வரமாட்டார்கள். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் ஒரே நாடு, ஒரே பாரதம், ஒரே மொழி, ஒரே ஆட்சி என்று இருந்தது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அத்துடன் ஒரே தர்மமே இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இதிலும் எந்த மாற்றமும் இருக்கவில்லை. ஆனால் ஆத்மாக்களின் நிலையும் அவர்களுடைய தன்மையும் படிப்படியாக குறைகின்ற போது ஐம்புலன்களின் ஆதிக்கத்தினுள் படிப்படியாக வருகின்றார்கள். திரேதாயுகத்தின் இறுதியில் சனத்தொகை 30 முக்கோடியாக மாறிவிடும். இயற்கையும் இவர்களை படிப்படியாக கட்டுப்படுத்த தொடங்கும். ஆகவே ஐம்பூதங்கள் ஆன்மாவை கட்டுப்படுத்துகின்ற போதும் ஐம்புலன்களின் ஆதிக்கத்தினுள் சென்று ஒரே நாடு, ஒரே பாரதம், ஒரே தர்மம் என்று இருந்தவர்கள் என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள் என்கின்ற எல்லையை போட தொடங்குகின்றார்கள். அப்பொழுது ஒரே நாடு, ஒரே தர்மம் என்று இருந்தது பல கண்டங்களாக பிரிவடைகின்றது. அவ்வாறு பிரிகின்ற போது துவாபர யுகம் ஆரம்பமாகும். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் துன்பத்திற்கான எந்த சுவடுமே இல்லை. ஆனால் துவாபர யுகத்தில் துன்பத்தை உணரத் தொடங்குகின்றார்கள். அப்போதுதான் இறைவனையும் தேட ஆரம்பிக்கின்றார்கள். அதனால் தான் வழிபாடும் ஆரம்பமாகின்றது. அப்போது துன்பம் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் துன்பத்தை அவர்கள் உணர ஆரம்பிக்கின்றார்கள். அதனால் அவர்கள் வழிபாட்டையும் ஆரம்பிக்கின்றார்கள். அப்போது வழிபாடு கலப்படமற்றதாகவும் உன்னதமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. இந்த காலப்பகுதியில் ஆன்மாவில் 5 விகாரங்கள் என்கின்ற பலவீனம் ஆரம்பிக்க தொடங்குகின்றது. ஆனால் அது கட்டுப்படுத்தவில்லை. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் என்கின்ற 5 விகாரங்கள் உட்பட பல பலவீனங்கள் அவர்களை ஆட்கொள்கின்றது. அதனால் சந்தோஷத்திற்கான தேவையும் தேடலும் அதிகரிக்கின்றது. அதனால் தான் பல சமய வழிகாட்டிகளும் வரத் தொடங்குகின்றார்கள். அத்துடன் புராண இதிகாசங்களும் அப்போதுதான் எழுதப்படுகின்றது. இவ்வாறு இந்துக்கள் சிவனை வழிபட்டு கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மக்களை வழிநடத்துவதற்காக ஏப்ரஹாம், புத்தர், இயேசு கிறிஸ்து போன்ற சமய வழிகாட்டிகளும் வந்து அவர்களுடைய தர்மத்தினூடாக, போதனைகளின் ஊடாக மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரம் ஆரம்ப நேரம் என்பதால் அந்த சமயங்கள் ஆரம்பத்தில் உன்னதமாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தப்படுகின்றது. பின்னர் நியதிகளுக்கு ஏற்ப ஆத்மா மறுபுறப்பிற்குள் வருகின்ற போது ஆத்மாவின் நிலை இன்னமும் குறைய குறைய ஆயுளும் குறைகின்றது.
பிறவிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. அதனால் துவாபர யுகத்தில் ஆத்மாக்கள் 21 பிறவிகளை எடுக்கின்றார்கள். இந்த காலப்பகுதியில் பலவீனங்கள் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் பலவீனங்கள் முற்றாக கட்டுப்படுத்தி பலவீனங்கள் தான் சந்தோஷத்திற்கு ஆதாரம் என்கின்ற ஒரு முற்றான அறியாமை நிலை தோன்றுகின்ற போதுதான் 4வது யுகம் கலியுகம் ஆரம்பிக்கின்றது. கலியுகத்தில் அகத்தினூடாக எந்த சந்தோஷமுமே சாத்தியமில்லை. அனைத்துமே வெளியில் இருந்துதான் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்படுகின்றார்கள். அதனால் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைகின்றது. வெளியில் பல விடயங்களை தேடத் தொடங்குகின்றார்கள். அவ்வாறு தேடினாலும் ஆன்மாவிற்கு தேவையான உண்மையான அன்பு, அமைதி, சந்தோஷம் முழுமையாக கிடைப்பது இல்லை. இவ்வாறு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அறியாமை இருளின் உச்சநிலை. பலவீனங்கள் தான் சந்தோஷத்திற்கு ஆதாரம் என்கின்ற ஒரு முற்றான அறியாமை நிலை. இந்த அறியாமை நிலை அதிகரிக்கின்ற போது, உச்ச நிலையை அடைகின்ற போது இறைவனே இந்த பூமிக்கு வந்து ஞானத்தை கொடுக்கின்ற காலப்பகுதிதான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் ஒரு மனித சரீர ஆதாரத்தை எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அதிலிருந்து சங்கம யுகம் ஆரம்பிக்கின்றது. இதில் ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் பாகத்தை நடித்த 9 லட்சம் ஆத்மாக்களும் மிக சுலபமாக இந்த சங்கம யுகத்தை வந்து சேருகின்றார்கள். அந்த இழந்த பெறுபொருள்களை 100% மீண்டும் பெறுகின்றார்கள். அவ்வாறாக சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி பேரும் இந்த சங்கம யுகத்தில் வந்து இறைவனை உணர்ந்து சத்தியுகம் திரேதாயுகத்தில் பெற்ற பெறுபொருள்களை அவர்கள் மீள பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த பெறுபொருள்கள் முழுவதும் முழுமையாக பெறப்பட்டதும் இந்த உலகம் மாற்றமடைந்து மீண்டும் சத்திய யுகம் ஆரம்பமாகும். ஆகவே இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது எதுவென்று கேட்டால், நாங்கள் ஆரம்பத்தில் அனைத்து தெய்வீகத்துடனும் இருந்தோம். கடைசி பிறவியில் தெய்வீகத்தை அடைவதற்கு இறைவனை அடைந்துள்ளோம். என்னாலும் முழு தெய்வீகத்தையும் பெற்று இறைவனுக்கு சமமான நிலையை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையுடன் இறைவனை அடைவதற்கான இந்த படிநிலைகளில் நான் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த படிநிலையில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், எந்த ஒரு தெய்வீகத்தையும் 100% அடைவது என்பது எனக்கு அசாத்தியமான ஒரு விடயம் அல்ல, சாத்தியமான ஒரு விடயம். ஏனென்று கேட்டால், நான் என்னுடைய பாகத்தை தெய்வங்களாகத்தான் சத்திய யுகத்தில் ஆரம்பித்தேன். நான் இறைவனுக்கு சமமாகத்தான் என்னுடைய பாகத்தை ஆரம்பித்தேன். ஆகவே மீண்டும் என்னால் இறைவனுக்கு சமமான தெய்வீகத்தை அடைய முடியும். இதுதான் நான் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம். அடுத்து 5வது படிநிலை என்ன என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். தவயோக நிலை அனுபவத்தின் 4வது படிநிலையை சிறிது நேரம் அனுபவம் செய்வோம். ஆத்மாவாகிய நான் என்னுடைய சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இப்பொழுது எனது சரீரம் என்ற ஆடையை நீக்கி என்னுடைய உண்மையான ரூபமாகிய ஆத்ம ரூபத்தில் இந்த பௌதிக உலகை கடந்து என்னுடைய வீட்டிற்கு செல்கின்றேன். இந்த பூமியை கடந்து மேலே ஆக உச்சியில் செம்பொன்னிற ஒளியுலகமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் பரந்தாமம் என்று அழைக்கப்படும் என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன். அங்கே என்னை போன்றே என்னுடைய தந்தையான இறைவன் ஜோதி சொரூபமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய தந்தையுடன் ஆத்மாவாகிய நான் மிகவும் சௌகரியமாக என்னுடைய வீட்டில் இருக்கின்றேன். என்னுடைய தந்தை அன்பிலும் அமைதியிலும் தூய்மையிலும் சந்தோஷத்திலும் கடலாக இருக்கின்றார்.
என்னுடைய தந்தை எவ்வாறானவரோ அவ்வாறே நானும் தூய்மையாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் காலச்சக்கரத்தினுள் பிரவேசிக்கும் தருணமானது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி இந்த பௌதீக உலகம் என்ற நாடக மேடையினுள் பிரவேசிக்கின்றேன். இதுதான் சத்திய யுகம். 5000 வருடங்களை கொண்ட காலச்சக்கரத்தில் முதலாவது யுகம் இதுவேயாகும். இங்கு நான் 100% சந்தோஷமாக இருக்கின்றேன். இங்கு என்னுடைய பிறவிகள் 8 ஆகும். இங்கே அனைத்து ஆத்மாக்களும் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். இங்கே என்னை தேவர்கள் என்று அழைக்கின்றார்கள். துன்பத்தின் சுவடே இல்லை. என்னை சுற்றிலும் தங்கத்தினாலும் வைரங்களினாலும் ஆன மாளிகைகள் தென்படுகின்றது. இந்த சத்திய யுகத்தில் 1250 வருடங்களை கடந்த பின்னர் திரேதா யுகமானது ஆரம்பமாகின்றது. சத்திய யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ ராதையும் பிறந்து அவர்கள் லக்ஷ்மி நாராயணாக முடிசூட்டப்படுகின்றார்கள். அவர்கள் ஆட்சி செய்த தர்மமானது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும். அதே போன்றே இந்த திரேதா யுகத்திலும் சீதாராமன் ஆட்சி காலம் தோன்றுகின்றது. இங்கும் ஒரே நாடு ஒரே தர்மம் என்று அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். இங்கு நான் 12 பிறவிகளை எடுக்கின்றேன். மொத்தமாக 2500 வருடங்கள் நிறைவு பெற்ற பின்னர் இந்த திரேதா யுகம் முடிவடைந்து துவாபர யுகம் ஆரம்பமாகின்றது. சத்திய திரேதா யுகங்கள் ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. இந்த துவாபர யுகத்தில் நான் சிறிது சிறிதாக துன்பத்தை உணர ஆரம்பிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பல சரீரத்தில் பிறவிகளை எடுத்ததால் என்னுடைய தூய்மையின் சக்தியானது குறைந்து கொண்டே செல்கின்றது. சந்தோஷமாக இருந்த நான் துன்பத்தை சிறிது சிறிதாக உணர்கின்றேன். இவ்வாறு துன்பத்தை உணரும் போதுதான் இறைவனையும் தேட ஆரம்பிக்கின்றேன். ஆனால் இறைவனை சரியாக இனங்கண்டு கொள்ளவில்லை. துவாபர யுகத்தில் 21 பிறவிகளை எடுத்த பின்னர் கலியுகமானது ஆரம்பமாகின்றது. இப்பொழுது இந்த கலியுகத்தில் துன்பக் கடலில் மூழ்கி இருக்கின்றேன். முற்றிலும் சந்தோஷமாக வாழ்ந்த நான் இப்பொழுது சந்தோஷத்தை கையேந்தி தவித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கு ஆத்மாவாகிய நான் 42 பிறவிகளை எடுக்கின்றேன். இவ்வாறு துன்பத்தில் மூழ்கி இருக்கும் இந்த அறியாமை கால பகுதியில் என்னுடைய வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அந்த பரம்பொருள். இறைவனே இந்த பூமிக்கு வந்து என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இதுவே சங்கமயுகமாகும். இந்த மேன்மையான சங்கமயுகத்தில் இருந்தவாறே
ஆத்மாவாகிய நான் என்னுடைய உடலில் அமர்ந்திருக்கின்றேன்.